ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கெஞ்சாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களை கெஞ்சவே விட மாட்டாங்க. நீ தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போக எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுடி. ஆனா உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நீ பேசலனா வலிக்குன்னு தெரிஞ்சு உன்னால வலிய கொடுக்க முடியும்னா வலிக்காத மாதிரி நடிக்க என்னாலையும் முடியும். இருக்கும்போது அவங்கள மதிக்காம போன பிறகு அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஒரு ஜோக் சொல்லிட்டேன், நீங்க சிரிச்சிட்டீங்க. மறுபடியும் அதே ஜோக் ரிப்பீட் பண்ணா நீங்க சிரிப்பீங்களா? அப்போ ஒரு ஜோக்குக்கே உங்களால 2-3 வாட்டி அதை சிரிக்க முடியல அப்படின்னா ஒரே பிரச்சனையை நினைச்சு ஏன் அழுவுறீங்க? அதே பிரச்சனை நினைச்சு எப்படி உங்களால மறுபடியும் அழ முடியுது? ஒரு ஜோக்குக்கு ஒரு வாட்டி தான் சிரிக்கணும்ன்ற மாதிரி, ஒரு பிரச்சனைக்கு ஒரு வாட்டி தான் ஆகணும். அதோட முடிவு பண்ண வேண்டியது சேலஞ்ச். இந்த பிரச்சனை இன்னொரு வாட்டி எனக்கு லைஃப்ல இருக்கவே கூடாது. நான் இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரணும். நான் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறேன்? இதுதான் உன்னோட டிசிஷனா இருக்கு. எம்டி நான் மேனேஜிங் டைரக்டர் கிடையாது, மேக்கிங் டிசிஷன். சும்மா சொல்லுவாங்க சார். எல்லாம் சுத்த போய் சொந்தக்காரெல்லாம் சும்மாயா உதவின்னு கேட்டு பாரு, ஒருத்த வந்து நிக்க மாட்டான். பணம் இருந்தா பேரு மரியாதை எல்லாம் தானா வரும். அதான் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தம் வரமாட்டான். போங்கடா போங்க, நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு யாரும் இல்லையா? எனக்கு நான் இருக்கேன்டா. தனியா வந்தேன் தனியா போவேன், சொந்தம் பந்தம்